500 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக தேவநாதன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்துடைய கட்சித் தலைவராக இருந்து அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் வேட்பாளராக களம் கண்டவர் தேவநாதன். இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியை நடத்திட்டு வராரு. இன்னொரு பக்கம் மயிலாப்பூர் சிட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிரபலமான 150 வருடங்கள் பழமையான ஒரு முதலீட்டு நிறுவனத்துடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருந்திருக்காரு. 20 ஆண்டுகளாக இந்த பொறுப்பை வகிச்சிருக்காரு. அந்த சிட்ஃபண்ட் நிறுவனத்தில் ஏறக்குறைய 5000த்திற்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அதிக அளவுக்கு வைப்பு தொகை வைத்து அதன் மூலமாக வட்டியை பெறுவது தான் இந்த மிக முக்கியமான வாடிக்கையாளர் சேவையாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த மயிலாப்பூர் சிட்ஃபண்டில் முதலீட்டை வைத்து வட்டியை எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு உரிய நேரத்தில் வட்டியும் தரவில்லை, முதிர்வு தொகையும் வழங்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 140 பேர் தற்போது வரைக்கும் புகார் கொடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இது தொடர்பாக ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்ட அந்த புகார்களின் அடிப்படையில் இது அடிப்படை ஆதாரம் இருக்கு, செக் பவுன்ஸ் நிறைய நடந்திருக்கு, மக்கள் புகார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொடர்ந்து தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. புதுக்கோட்டை பகுதியில் அவரை வைத்து தலைமறைவாக இருந்த தேவநாதனை கைது செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவநாதன் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டப்ப அவருடைய தேர்தல் பத்திரத்தின் அடிப்படையில் ஏறக்குறைய 305 கோடி ரூபாய் அளவுக்கு அவருக்கு சொத்து மதிப்பு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் மீது 500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு புகார் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயம் தொடர்பாக அந்த கூட்டணியுடைய தமிழ்நாட்டில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும், நிதி இழந்திருந்தால் அவங்க அதற்கான நிதியை கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கூட்டணி, ஒரு எதிர்க்கட்சியை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக இருந்தால் அதுக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் இருக்காங்க. ஸோ பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இப்போ வழக்கு பதிவு செஞ்சு அவர் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த பணத்தை மீட்டு கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கையை அரசு எப்படி எடுக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்மையில் ஆருத்ரா வழக்கும் சரி, இதே மாதிரி இந்த மயிலாப்பூர் சிட்ஃபண்ட் வழக்கும் சரி, இந்த பொருளாதாரம் சார்ந்த குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு ஒரு மானிட்டர் அதிகளவு கண்காணிப்பு தேவைப்படுதா அப்படின்றத உணர்த்தக்கூடியதான் இந்த செய்தியாக இருக்குது.